எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தோசை அண்ட் கடலக்காய் சட்னி பாருங்கள். கடலை வெறும் வானொலியில் இப்படி பக்கத்துலேயே நின்று வருங்க. கருக விட்டுறாதீங்க, கருகினா சட்னி நல்லா இருக்காது. நல்லா அப்படி வறுத்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்னிக்காக நான் 2 வெங்காயம், ஒரு தக்காளி பழம் நறுக்கியிருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு. தக்காளி பிடிக்கலை அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது 3 தான் நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு. இப்போது அதுக்கேற்ற மாதிரி காரம், நான் 4 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாயை கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கணும் எண்ணெயில். அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடானது ஃபஸ்ட்டு பூண்டை வதக்கிக்கலாம். பூண்டு வதக்கின அப்புறமா நம்ம வதக்கி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதக்கின அப்புறம் இந்த மிளகாயை சேர்த்து அது கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா கட் பண்ண தக்காளியை போட்டு நல்லா வதக்கணுங்க. தக்காளி நல்லா வேகணும். இப்போ வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வச்சுட்டு ஆற வைக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இந்த கடலையை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு அது சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணுங்க. இது குறப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த தோசை, இந்த கடலக்காய் சட்னி தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.